Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா மௌலியோட குக்கிங் வீடியோ. குக்கிங் சீரிஸ் தான். நாம குக்கிங் சீரிஸ்ல ஆரம்பிக்க போறோம். காலைல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனா பாருங்க फ्रेंड्स, டார்ச்சர் பண்ணுங்க ஒண்ணொண்ணு குக்கிங் சீரிஸ் ஆரம்பிச்சு நான் சமைக்கிறேன் அத சாப்பிட்டு பாருன்னு ட்ரை பண்ணுங்க. அவன் ஜிம்முக்கு போறதுக்காக டயட் ஃபுட் சமைக்கிறான். காலைல ஜிம்முக்கு போயிட்டு வந்த फ्रेंड्स, சிக்கன் நேத்து வாங்குமா. அது வந்து நல்லா புரோட்டீனா செஞ்சு இது பண்ண போறோம். சரி, கொஞ்சம் அதுல உப்பு காரம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் வெறும் உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். அது வறுக்கிறது எண்ணெயில நெய்ல தான் வறுக்கணுமா? நெய்யிலையா? ஓகே, அப்ப நீ நல்லா வேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ண போறோம் फ्रेंड्स. காலைல ஒரு பெரிய காமெடி என்ன சொல்லுங்க. என்னாச்சு? ஏய் எந்திரா கத்தின்னு கிடக்குறேன். அலாரம் ஒண்ணு கூட அடிக்கல फ्रेंड्स. இன்னைக்கு மண்டே ஏன் அடிக்கல எனக்கே தெரியல. ஒரு அலாரம் கூட அடிக்கல. இவன் அலாரத்தை வச்சுட்டு திரும்பி ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி. ஒரு அலாரமும் அடிக்கல. நான் தான் 7 மணில இருந்து 7:30 வரைக்கும் கத்தின்னு இருந்தேன். ஏஞ்சிடுறான்ட்டு கடைசி வரைக்கும் ஏஞ்சிக்கவே இல்லை. மைண்ட் உள்ள சொல்லுது फ्रेंड्स, எந்திரின்னு ஆனா உடம்பு எந்திரிக்க மாட்டேங்குது. மைண்ட் சொல்லுது, உடம்பு ஏஞ்சிக்கல. என்ன ஒரு இதே எங்க வீட்டுல எல்லாம் மாதிரிலாம் தூங்கின்னு இருந்தேன். நான் வந்து எங்க அம்மா எட்டி மூஞ்சி மேலே மிதிக்கும் மாதிரியே. அதுதான் பேரண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அவங்கதான் பேரண்ட்ஸ் பா, நம்ம பேரண்ட்ஸே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நான் தூங்குனதே கிடையாது. எப்படா விடியும், எப்படா வெளில போவோம் வீட்டை விட்டு இருந்தா நான் யோசிச்சிருக்கிறேன். இதுங்க என்னடானா வீட்டுக்குள்ளேயே படுத்துன்னு கிடக்குது. ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வீடியோக்குள்ள வந்து பாருங்க. ஆமா, பாருங்க. டாகி சிக்கனா? டாகி கேஞ்சது போ. டாகி சிக்கனா? தயிர் டாகி. சரி வா, ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் ஃபர்ஸ்ட் பீஸ் நேத்துல இருந்து இது காஞ்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட். தயிர் கூட நான்வெஜ்ஜே சாப்பிட கூடாதுன்னு இப்ப சிக்கனை மட்டும் டாகி சிக்கன் சொல்லி தயிர் ஆனியன் ரைத்தா வச்சு செய்யற. தயிர் தான் மெயின். ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடுறியே. மீனுக்கு மட்டும் தான். மீனுக்கு மட்டும் தான் அந்த ரூல்ஸ் எல்லாம். சரி, ஓகே. சரி, செய்யுங்க फ्रेंड्स. ட்ரை பண்ணுங்க. செய்யட்டும். என்னதான் செய்றாங்க நமக்கே நிறைய டிஷ் பேர்லாம் எனக்கே தெரியாது. இன்கிரிடியன்ட் வந்து அம்மா வீடியோ காமிச்சுட்டேன். சிக்கன் இது வந்து என்ன? இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது உப்பு, கோரண்டியர் பவுடர், கொத்தமல்லி பவுடர், மிளகாத்தூள், மஞ்சள், கரம் மசாலா. அடியில வந்து மிளகாத்தூள் மறைஞ்சிச்சு. இதுல மஞ்சள் தூள் மறைஞ்சிச்சு அடியில இருக்கு. மஞ்சள் தூள் இருக்கு, லெமன், அப்புறம் தயிர். இதுல சிக்கன் தயிர். எங்க தயிர் தான் மெயின். தயிர் அங்க இருக்கு. தயிர் தான் फ्रेंड्स மெயின். இந்த டிஷ் பேர் என்ன பாத்தீங்கன்னா மௌலி வச்சுக்கிற மௌலி சிக்கன். டாகி சிக்கன் இருக்கு. தயிர் சிக்கன். தயிர் இங்க இருக்கு பாரு. தயிர் சிக்கன் फ्रेंड्स நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு இந்த வறுக்கிறதுலாம் வராது. இது கொஞ்சம் அவர் வறுப்பாரு. சரியா? இதுங்க என்னதுப்பா நான் வறுக்கணும்? நீதான் கரெக்டா வறுப்ப. இது என்ன வறுக்கிறது? என்ன இருக்குது? வேக வைக்கிறது இல்லையா? வேக வைக்கிறது தான். தவா ஃப்ரையா? ஓ, சரி 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 சரி. அதனால 2 பேத்துக்குமே தவா ஃப்ரை மூக்குல ஏறும். அதனால வேலைக்கு ஆகாது. அதனால நீதான் செஞ்சாகணும். என்னது இதெல்லாம் போட்டு ஒன்னா பிசைறது யாரு? நான் தான். சரி, அப்ப இவன் என்னதான் பண்ணுவான்? அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான். அவன் ரெசிபி சொல்லிருக்கான்பா. ரெசிபி நானே பண்றேன். ரெசிபி நீ தானே சொன்ன. சரி, ரெசிபி பாருங்கதா. வாயில போகும்போது மட்டும் இனிப்பா இருக்குதாமா. இப்ப மசாலா போட்டு மிக்ஸ் பண்றது அருவருப்பா இருக்குதாமா. ஸ்டெப் 1 फ्रेंड्स, தயிர் போடுவோம். தயிர் போட்டாச்சு. போதும். நிறைய போடக்கூடாது மௌலி. டேஸ்டியா இருக்கும். ஐயா, அதுக்கு நீ இவ்வளவு தயிர் போடுவாங்களா? அப்புறம் என்ன பண்ணோம்? இதெல்லாம் எடுத்து உள்ள போடு. எல்லாமே வா. ஆமா, ஆட் பண்ணு. ஸ்பைசஸ்லாம் இல்லையா? கையை கழுவுனியா முதல்ல? எல்லாத்தையும் போட்டாச்சு. என்ன பண்ணோம்? கையை கழுவிக்கலாம். போ. கழுவிட்டேன். சரி, அப்போ ஓகே. பெச. ஏய், கையில பெசடா. கையிலையா? ஈய அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்குது. சீ. பெச இருக்கும். நல்லா பெச. லெமன் ஊத்துனியா? தண்ணிலாம் இருக்கு. மொத்தமா தண்ணி வந்துச்சு. அது தண்ணி அப்படிதான் வரும். வெட்டினியா சிக்கனை? வெட்டலையே, அப்படியே வெட்டிட்ட ஓரளவுக்கு வெட்டிட்ட. அந்த உள்ள ஓட்டையா போடணுமே फ्रेंड्स. அதெல்லாம் பண்ணலையேடா. சரி, அது போட்டுக்கலாம் விடு. தயிர் லெமன் ஊத்து. இந்த இங்க இருக்கு பாரு லெமன். திருப்பி தலைகெல்லாம் பிடிச்சிருங்க பாரு. திருப்பி நல்லா புளிடா. இந்த மாதிரி நீங்களும்
உன்னெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, பிக் பாஸ்குள்ள அனுப்பணும்டா. எனக்கு அதுதான்டா எனக்கு ஆசையா இருக்குது. எதுக்கு இன்ஜினியரிங் எடுத்து படிச்சோன்னு தோணுது. இந்த மாதிரி எதுனா ஷெஃப் பிடிப்பாங்களே, இந்த மாதிரி ஷெஃப்க்கு ஃபர்ஸ்ட் தோணுன நேரத்துல குச்சில சாப்பிட்டு அவங்க ஹெல்தியான சமைப்பாங்க. ஹெல்தியா சமைச்சிட்டு ஒரு கடையை வச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கலாம். எதுக்கு நீ தெரியாததை படிச்சு கோடியும் வரல, ஒரு இலவும் வரல. என்ன மொழி எனக்கு என்னன்னா தெரியுமா, உன்னை பிக் பாஸ்குள்ள அனுப்பணும். ஏன்னா சொந்த ஜட்டி துவைக்க தெரியாத நாய் நீ. உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள அனுப்புனாதான் 24 மணி நேரம் போனு ஃப்ரெண்ட்ஸ். போன் இல்லாம இவன் இருக்கவே மாட்டான். அந்த போன் இல்லாம நீ எப்படி இருக்கிறேன்னு நான் பாக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, எல்லா விஷயத்தையும் வந்து அங்க வந்து இண்டிவிஜுவலா செஞ்சுக்கணும். அவங்கவுங்க சரி இண்டிபெண்டா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீ சும்மா இருந்தானா உன்னை நோண்டதுக்கு ஆள் நிறைய பேர் அங்க இருக்காங்க. நீ என்னதான் பண்ணுவேன்னு நான் பாக்கணும்டா. இந்த பேட்ச் தான்டா உனக்கு ஏதுவான பேட்ச். வைல்டு கார்டு என்ட்ரில உனக்கு கேட்டாங்கன்னு கண்ணு மூடிட்டு சைன் பண்ணி கொடுத்து காமிச்சுட்டுடா. பாக்குற விஜய் டிவி நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த பையனை கொஞ்சம் பிக் பாஸ்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கண்டென்ட் தருவான். ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் அது ஊருமா அத மறந்துட்டோம். சொல்லிருக்கணும்ல நாங்க ப்ராசஸ மறந்துட்டோம். அதுல ஸ்லைஸா போடுப்பா. அதான் இருங்க, இந்த ஹோட்டல் எல்லாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி வந்துருமா? ஆமா நாங்க ஏதோ பண்றோம். பா பிக் பாஸ்க்கு அனுப்ப மாட்டியாப்பா? ஜாலியா போயிட்டாங்க. அனுப்பிச்சு விடுவேன். ஏன்னா எங்களுக்கு இண்டிவிஜுவலா இவன் எதையுமே பண்ண மாட்டான். போன் இல்லாம அவன் வீட்டுல இருந்ததே கிடையாது. போன் இல்லாம அவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பாக்கணும். இனி ஒண்ணு நான் உண்டு என் வேலை உண்டு இவன் பாட்டுக்கு பொழுதனைக்கு உட்கார்ந்து இருப்பான். அங்க அப்படி உட்கார விட மாட்டாங்கல்ல இவனை. அங்கெல்லாம் போனா அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. என்னடா சங்கதின்னு மத்தவங்களை கேட்க ஆரம்பிச்சியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஊறின இருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். காமெடி என்னன்னா, நான் மத்தியானம் வந்து அவசர பசியில வந்து சாப்பிடல, ஏதோ ஊர்னாதான் நல்லா இருக்குன்றாங்க. சரி போட்டு வச்சுட்டு இப்ப சாயங்காலம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஊத்துறோம். நெய் எங்க இருக்கு? நெய் பாட்டுல நெய் பாட்டில் எங்க இருக்க? தானே இந்தியன் ஹவுஸ். என்னமா இது? கற்பூரம். இதான் நெய். என்ன பண்ணும்? எடுத்து போடணுமா? ஆமா. தண்ணியில போயிடுச்சா? போயிடுச்சு. எவ்வளவு போடணும்? எவ்வளவு போட்டா போதுமா? டேய் யா என்ன பண்ற? தெரிச்சிச்சுனா இதான் தெரிக்காது. என்ன பண்ணு இப்போ? அது ஊறுது. என்ன ஊத்தணுமா? இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடணுமா? நெய்யிலே வேக வைப்பாங்களா? போ போ. பட்டர் ஸ்மெல் மாதிரி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ்ட். இப்போ நெய் போட்டாச்சு. அடுப்பு சிம்ல வை. இப்படி பண்ணலாம். ரீல்ஸ்ல பார்த்தேன். அவனே காலில் கையில ஊத்துனேன்னு வையா அப்படியே கொப்பளிச்சுக்கும். மேலாவை முளைச்சு அடிச்சிட்டியா? இனி கொஞ்சம் போடணும். நடுவில் எல்லாம் இல்லை. போதுமா இல்லை போடணுமா? போதும் போதும். என்ன பண்ணப்பா? சிக்கன் எடுத்து வை. தெரியாதா? தெரிக்குந்தா. இது போடலாமா ஃபர்ஸ்ட்? என்னம்மா தெரிக்குன்ற? இப்படிலாம் போட்டு ஓடுனேன்னு வையா. இல்லை என்ன பண்றது? அது இன்னும் போடலாமா? நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். சின்ன சின்ன போடு. எங்க சின்னது பெருசா இருக்கு. இது போடவா? பத்தியா பத்தியா எங்க வந்து தெரிஞ்சிச்சு? இங்க விழுந்தது பாரு. அடுத்து மேல விழுந்தது பாரு. இதுலயும் விழுந்துச்சு. மெதுவா போட்டா எங்கமா போடுறது? பயமா எப்படி திருப்புவ? அப்ப ஓடிடுவியா? குச்சி எங்க? குச்சி நீதான் திருப்ப போற. ஐயா திருப்பறதா ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். கோ திருப்பி நீதான் திருப்ப போற. திருப்பலாம் போடுறதே ரிஸ்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதானா பீசி தான் எப்படி போட்டு சுத்த பாரியா? நான் எங்க போட்டேன் என்ன வந்து உளிஞ்சு கூட தெரியாது எனக்கு அது. நீ வேகணும் நெய்லே வறுக்கலாமா அப்படிலாம்? ஸ்மெல் நல்லா இருக்கே. போய் நைட்டு போடலாம் மிச்சத டேஸ்ட் பார்ப்போம். 2 பீஸ் அப்புறமா போட்டுக்கலாம். மசாலா கை விடுற ஃப்ரெண்ட்ஸ். நெய் பற்றாக்குறை. இவ்வளோ நெய் போட்டு சாப்பிட்டா எதுவும் ஆகாதா? இவ்வளோ நெய் காலி பண்ணுறியே ஒரு நாளைக்கு சமைக்க. இல்லை எண்ணெய் ஊற்றி தான் செய்யணுமா? இல்லை நம்ம செய்யலாம், ஆனால் இது வந்து நெய்யில் தான் செய்யணும். என்னன்னா ஆயில் அதனாலயா? அவ்வளோதான். ஸ்மெல் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நல்லா இருக்கா ஸ்மெல்லு? கட்சியில் நீ இந்த வறுத்துட்டு நீ செஞ்சன்றவல்ல ஸ்பீடாகவே அப்போ சூடாகும். எவ்வளோ நேரம் எப்படியா? 10 to 15 minutes ஆகும். இப்போ 2 சேஃப்டி கற்றும் 10-15 minutes ஆகுமா? இன்னும் அவ்வளோ நெய் வாசம் அடிக்குது. நாங்கள் செய்கிறது தான். வாவ், ஏண்டிஸ் பார்க்கறதுக்கு நல்லா அருமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட வாயில வச்சாதான் தெரியும். இதுல என்ன மசாலா எல்லாம் போட்டுருக்கேன், கார மசாலா எல்லாம் போட்டியா? அது நைட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னடா சாப்பிட்றதுன்னு தெரியல. அப்படியே கடைக்கு போனேன், ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூலாம் வாங்கிட்டு வரும்போது பிஸ்கெட் எடுத்து வாயில போட்டு வந்தேன். இப்போ வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தியா நெய் ஊற்றி சிக்கன் ஃப்ரை எப்படிங்க நான் டேஸ்ட் பார்த்துருவோம் கடைசியா. இப்போ வந்து திருப்பணுமா? காமெடி பண்ணுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் போடு. ஓகே 25% தேறிட்ட. அது இப்போ தான் நான் திருப்பினேன். விட்டுரு. சின்னதாக இருக்கிறது ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேவலை. அது அப்படியே வை, அதை டேஸ்ட் பார்க்கறதுக்கு இருக்கட்டும். ஆமாம், அந்த எண்ணெய் இருக்கிற பக்கமா திருப்பி விடு. அட ஒழுங்கா திருப்பா. என்னடா இப்படி 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 கை இப்படி இப்படியே திருப்பலாமே நீனு. ஆமா, இப்படி ரெண்டுத்தையும் இது எதுக்கு கட்டர் மாதிரி இது அப்படியே பிடிச்சா அப்படியே திருப்பலாம். விட்டுரு, இப்ப திருப்பாத. எதுலாம் புரியுது பாருங்க. ஆயிடுச்சுடா, இதுக்கு மேல ஆச்சுன்னா இதுவாயிடும். இதெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. சவுண்டே வரல, இதுல சவுண்ட் வருது பாருங்க. புரியுது போந்து. சரி, அப்ப அதை வச்சுட்டு இந்த அந்த பெரிய பீஸ் எடுத்து தட்டுல வையே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுக்கணுமா? எடு. அது நிக்கிற போஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புஞ்சு எண்ணெயில எடுத்துடணும். நெய்லாம் கட்டாயிடும். போதும். வந்து எண்ணெய் ஊத்தல ஃப்ரெண்ட்ஸ், நெய் நல்ல வித காரணமாக இதே மாதிரி போகும். பா இது சக்சஸ் ஆயிடுச்சுப்பா. சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, எத்தனை வா லைட்டா குக்கோலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாட் டேஸ்ட் பண்ணுவோம். இருங்க, சுடுதே. அப்படியே எடுத்து வாயில எல்லாம் வைக்காத, வெய்ய சூடு ஆறட்டும். வா, அதுக்கு எதுக்குடா? நல்லா தான் இருக்கு. நெய் ஊத்தி இருக்குது, நல்லா தான் இருக்கும். இது என்ன கேள்வி? வா சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஸ்பைஸ் கொஞ்சம் நிறைய பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, ஸ்பைசி நிறைய போடணும். உப்பு பெப்பர் போட்டுக்கோ. நீ சொல்லு அடுத்ததுல நீ சாப்பிட்டு வந்தா நான் லேயர் லேயரா வருது பாத்தியா? நான் வாங்கின அந்த சிக்கன் அந்த மாதிரி புரோட்டீன் அதான் கொதிக்குது. ஸ்மெல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பர். ரெசிபி இந்த மாதிரி அப்பப்போ பண்ணா சும்மாவே உட்காந்து சாப்பிடலாம். நாங்கள் வீடியோ சொல்லியிருப்போம். இன்ஜினியரிங் படிச்சு என்ன செஃப் படிச்சு. ஆமா, அதான் சொல்லிட்டு இருந்தான். ஆமா, என்ன கடையை போட்டு எல்லாம் உருப்படியா பண்ணிருக்கலாம். இதுல என்ன படிக்கிறோம், என்ன டீம், என்ன வாட்சுன்னே தெரியல. சரி விடுங்க, நம்ம சிக்கன் சாப்பிடுவோம். நோ மோர் கமெண்ட்ஸ். சிக்கன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா
ட்ரை பண்ணி செஞ்சிருக்கோம். அதனால நல்லா எனர்ஜி ப்ரோட்டீனா செஞ்சிருக்கோம் பாரு. இந்த மாதிரி நீ அப்ப இனிமேல் செஞ்சுப்ப. உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டா நீ செஞ்சு சாப்பிட்டுப்ப. சின்ன செஃப் இருக்காங்க, என் அப்ரெண்டிஸ் நீதான் வரேன். சரி செஞ்சுட்டு சாப்பிட போய் இப்போ செகண்ட் ரவுண்டு போடுறாரு. நல்லா இருக்குன்னு போயிட்டு இப்போ நைட்டு செகண்ட் ரவுண்டு போடுறது அதுல ஆக் பாக் வெத்தலை பாக்கு போட்டு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அதான் இப்போ நல்லா இருந்து போட்டு சாப்பிட போறாரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோ நல்லா இருக்கு. உங்களுக்கு அது நான் புதுசா டிஷ் ட்ரை பண்ணணும்னா கமெண்ட்ல போடுங்க. நாங்க யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன டிஷ் வந்து நாங்க சொல்லி தரோம். இல்ல அடுத்தது மௌலி என்ன டிஷ் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் ஃபன்னா இருக்கும் அப்படின்றத வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னு வந்து டிவி ஷோஸ் வருமேமா, சமையல் ப்ரோகிராம், குக்கிங் சேலஞ்ச், குக் வித் கோமாளி, அந்த மாதிரி வந்து இது அந்த மாதிரி வீட்டுல உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரி ஓகே. அதனால இவன் அடுத்த குக்கிங் சேலஞ்ச் நீங்க கொடுங்க. சரி நீங்க அதெல்லாம் குக்கிங் சேலஞ்ச் அதுக்கு டஃபா அது மாதிரி எல்லாம் குத்துறாதீங்க. எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது குக்கிங்ல, அதனால பார்த்து கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே பாய்.